வணக்கம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? இந்த மாதத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் ஏதாவது இருக்குமா? கிரகங்களால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அதிலிருந்து வீழ்வதற்கு ஏதாவது இறை வழிபாடு இருக்கா? இதை தான் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை. எவ்வளோக்கு எவ்வளோ லைஃப்பில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அளவு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் கையில் ஏதாவது பணம் இருக்குமா? இருக்கும். மணி ரொட்டேஷன் பெரிய லெவலில் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானம். இது அத்தனையும் இந்த மாதத்தில் நிறையவே இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. அவர்களால் உங்களுக்கு நற்பலன். இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் கிரகங்கள், நீங்கள் ராசி பலன் பார்க்குறதே கிரகத்தினுடைய தன்மை தெரிஞ்சு சாதகமாக பாதகமாக தான். நன்மை இருக்கும் பட்சத்தில் வேகமாக மூவ் ஆங்க. இந்த மாதம் உங்களுக்கு வேகமாக நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன? உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன? அந்த ப்ராஜெக்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பிளானிங்கை முதல்ல பண்ணுங்கள். ஸோ பிளான் பண்ணுறது 3ஆம் இடம், அங்கே தான் சனி பகவான் இருக்கார். சனி அப்படின்னாலே காலதாமதம்னு அர்த்தம், டிலேன்னு அர்த்தம். எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், இதை டிசைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேகமாக மூவ் ஆகுங்க. இது முக்கியம். சனி உங்களை சோம்பேறித்தனப்படத்தை அதிகப்படுத்துவார். நல்லா சுறுசுறுப்பாக இருங்க. எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகும். குறிப்பாக இந்த மாதம் யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க. அது மட்டுமல்ல, உறவுகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு. உங்களால் அவர்களுக்கு நன்மை, அவர்களாலும் உங்களுக்கு நன்மை. இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களோட பெரிய லெவலில் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலை உண்டு. அத்தனை விதமான தகவல் தொடர்பு பத்திரம் பயன்படுத்துறது மட்டுமல்ல, நீங்கள் ஃபர்தராக பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ நிறைய படிப்பதற்கான வாய்ப்புகள். தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருப்பதற்கான சூழ்நிலைகள். அந்த தேடுதல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் வேலையின் காரணமாக எதிர்பாராத பயணம், அந்த பயணம் உங்களுக்கு நன்மை. இதுவும் இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் யாரெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை, எப்போ விற்கும் தெரியல, எப்படி விற்கும் தெரியலன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனியுடைய புதனுடைய இருக்காங்க. ஒரு பக்கம் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருந்தால் கூட வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு இருக்கார். அவரோட இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் சூரியனும் அங்கே தான் இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் பெரும்பாலும் வேலை வாய்ப்புகள். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம், கவர்மெண்ட்டில் சர்வீஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அது இல்லாமல் நான் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன், இனி அதில் ஃபியூச்சர் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். யாராக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய ஜாபில், ப்ரொஃபஷனில், கரியரில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்க அதுக்கான ரெக்கக்னைஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம், சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக உடல் உழைப்பு சார்ந்த வேலையில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய வேலையில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, போனஸ், இன்சென்டிவ் கிடைக்குமானா கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு, சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. வேலையில் எல்லாரோடையும் கொலீக்ஸு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு சூப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அத்தனைக்குமான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க, செலக்ட் ஆவீங்கன்னா இந்த மாதம் அதுக்கான வாய்ப்பு, செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. சக்ஸஸ், வெற்றி என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். பெருசாக கெயின் இருக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு இல்லை. ஆக லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் இருக்க வழியே பெருசாக லாபம் இல்லை. இது வரைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள், பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையும் உண்டு.
ஒரு பக்கம் அவங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறது, தேவையற்ற விஷயங்கள்லாம் தலையிடாமல் இருக்கிறது, யாருக்கும் கடன் கொடுக்கறது, அதனால் பின்னாடி பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் மெயினாக உங்களுடைய ஹெல்த் வைஸில் கவனமாக இருங்க. உடம்புல ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். குறிப்பாக 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறது, கவர்மெண்ட் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளில் மிகப்பெரிய கவனம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்களா நிறைய பிரேக் ஏற்பட்டு கல்வி தொடரும். குறிப்பாக நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கிறவங்க பண்ணுங்கள். அது இல்லாமல் யாரெல்லாம் இந்த காலகட்டங்களில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பிஆருக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இதெல்லாம் எப்போ வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு வருவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு இருந்து 8ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. யாருக்கெல்லாம் அப்டமனில் பிரச்சனை இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது, தைராய்டு இருக்குது, டயபெட்டிக் இருக்கிறவங்க, குறிப்பாக நீரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளம் இந்த மாதத்தில் இருக்க. உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இருந்தால் மட்டும் நீங்கள் லேண்டு வாங்கிறது, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைனா அடைக்க வாசிங்க. இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா எல்லாமே சேல்ஸ் ஆனாலும் கூட லாபம் கைக்கு வருமானா பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு வேளை மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு இதே நிலைமை தான். பெரிய லெவலில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களா கிடைக்கிறதுல நிறைய தடை. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலுமே ரொம்ப கவனம் இது அத்தனையும் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுலேயும் இந்த காலங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் பெருசாக ஷேரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடைக்கி வாசிங்க. ஒரு பக்கம் லாபத்தை கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் எங்கேயோ இடத்துல லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ் அந்தஸ்து வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது, அதன் மூலமாக லாபத்தை உண்டு. குறிப்பாக யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களோ இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லா ஒரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். நீங்கள் ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கலாம், நிறைய ஸ்ட்ரகிள், நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கல தடைகள், உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கல நிறையா போராட்டங்கள் இருக்குது. ஆக மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம், வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். அவசியம் இருந்தாலே கடன் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு பெருசாக கடன் இருந்தால் ஹெல்த் வைஸில் ப்ராப்ளம் குறையும். இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவரை நீங்கள் அடிக்கடி கும்பிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் பைரவரையும் துர்க்கையும் காளியும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும், எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் குறையும், தேவையற்ற மனக்குழப்பங்கள் நீங்கும். நன்றி, வணக்கம்.